பஸ் வர 2 hours ஆகுமா? ஓ சரி. ஆமாம், எதுக்காக உங்களை அவங்க துரத்திட்டு வந்தாங்க? அது பெரிய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் ஆசைப்படியே நானும் நல்லா படித்து மெரிட்டில் பாஸ் ஆனேன். சரி. ஆனால் என்ன சீட்டு வெளியூரில் கிடச்சிருச்சு. ஆனால் மற்ற செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க. ஓ. சரின்னு அப்பா வந்து அளவுக்கு அதிகமாக வட்டிக்கு விடுற ஒரு தப்பான ஆள்கிட்ட பணம் வாங்க போயிருந்தாரு. ஓ. அதுக்கப்புறம். வணக்கம் சார். வாங்க. செந்தில் கிட்ட பண விஷயமா சொல்லியிருந்தல சார்? ஆமாம், செந்தில் சொன்னாப்ல பொண்ணு டாக்டர் படிப்புக்கு பணம் வேணும்னு. பணம் வாங்கும்போது இருக்கிற அவசரம் கொடுக்கும் போதும் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நானேமா நடந்துக்கிறேன் சார். சரி, பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு. நான் அமைச்சர் பிஏவை பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். சார் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க சார். இந்தாங்க, இதில் கையெழுத்து போடுங்க. பத்திரத்தில் ஒன்றுமே எழுதலையே. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். வட்டி கரெக்டாக வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட படிப்பு விஷயம்னு சொல்கிறீங்க, இப்படி யோசிக்கிறீங்க. பணம் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக பொண்ணு படிப்புக்கு வேணும் சார். நீங்கள் கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். அம்மா, அப்பா வராரு. என்னாச்சுப்பா? பணம் கிடைச்சிருச்சுமா. தேங்க்ஸ்பா. சரிம்மா, சந்தோஷமா. இப்போ பணம் கிடைச்சிருச்சு. நல்லா படித்து டாக்டர் ஆகணும். சரிப்பா. தம்பி, அந்த செந்திலுக்கு ஃபோன் பண்ணி லோடெல்லாம் வந்துடுச்சான்னு கேளு. சரிண்ணா. அந்த எஸ்கே பில்டருக்கு 10 லோடு மண்ணு வேணுமா, அதை அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துக்க. அப்படியே. சரிண்ணா. வணக்கம் சார். வாங்கலிங்க. வட்டி காசு கொண்டு வந்திருக்கேன் ஓ, சார். வட்டி காசா? பரவாயில்லையே, கரெக்டான தேதி கொண்டு வந்துட்டீங்க. இந்தாங்க சார். இந்த மாதிரி மாதம் மாதம் கரெக்டான தேதியில் கொடுத்துட்டிங்கன்னா என்னால் எந்த தப்பும் நடக்காது. சரிங்க சார். டேய் தம்பி, பணம் வாங்குறது முக்கியம் இல்லடா, பணத்தை எண்ணி பார்த்து வைக்கணும். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, புரியுதா? சரிண்ணா. பார்த்துக்க வரேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். இந்த மாதம் எதிர்பாராத ஒரு செலவு ஒன்று வந்துருச்சு. ஒரு 10 நாள் டைம் கொடுங்களேன். நான் லிங்கா சார். இவ்வளோ நாளாக வட்டி பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டு இன்னைக்கு நான் புதுசா ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, கொடுத்துட்றேன். 10 நாள்லாம் கிடையாது, 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே பணம் இங்கே வரணும். பணம் வரல நான் வருவேன். டேய், பணம் கட்டினேன், என்னடா ஆச்சு? என்னோட ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன்டா. கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலனா வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம்டா. டேய், எப்படியாவது சொல்லி வாங்கி கொடுறா. பணத்துக்காக எங்க அப்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன், அதாவது சித்தப்பா பையன்கிட்ட பணம் கேட்டிருந்தாரு. என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. காலேஜ் ஃபீஸ் என்னாச்சுப்பா தங்கச்சிக்கு? தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன்ப்பா, தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா கேட்டு பார்த்து சொல்ல. நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் எங்கேயாவது ரெடி பண்ணி என்னால் முடிஞ்சதை தரேன்ப்பா. சரிப்பா, ஏற்கனவே நிறைய செலவாயிடுச்சுப்பா. கொடுத்தவங்ககிட்டே திரும்ப திரும்ப கேட்கவும் முடியாது. நீ ஏதாவது முயற்சி செஞ்சு பாரு, கிடைச்சா சொல்லு. சரிப்பா. அப்பா நில்லுங்கப்பா, நான் வேணா வண்டியில் கூட்டு வந்து விடட்டுமாப்பா? வேண்டாப்பா, நீ வேலையை பாரு, பக்கம் தானே, நான் நடந்து போய்க்கிறேன். பார்த்து போங்கப்பா. ஹலோ, சொல்லுப்பா. அப்பா வந்துட்டீங்களாப்பா? நீ சொன்ன இடத்துல தான்ப்பா இருக்கேன். அங்கேயே இருங்க, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிப்பா. பணம் என்னப்பாச்சு? நானும் 2-3 இடத்துல கேட்டிருந்தேன், ஒன்றும் தெளிவான தகவல் சொல்லலை. இங்கே வா அங்கே வான்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியலை. நீ கேட்ட இடத்துல என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன்ப்பா, தரேன்னு சொல்லியிருக்கான். நான் கேட்ட இடத்துல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட எப்படியா பேசி வாங்கி கொடுப்பா. அவன் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, நீங்கள் வாங்க. என்னப்பா, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது.
வாங்கய்யா, என்ன வாங்கய்யா? உட்காருங்க ஐயா, பேசிக்கலாங்க. பொறுக்கி பையன் எப்படி பார்க்கறான் பாரு. வட்டி பணம் என்ன ஆச்சு? அசலுக்கு மேல வட்டி கொடுத்துருக்கு. திரும்ப திரும்ப வந்து கேட்குறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா? அநியாயம் தான். வாங்கும் போது இருந்த அக்கறை கொடுக்கும் போது இல்லையா? உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள வட்டி அசலையும் கொடுக்கல, பணத்தை ஏற்பாடு பண்ணு. பட்டா டேய் போடா. என்ன காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? சொல்லவே இல்ல. யாரு நீ? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? என்னைக்கு உங்க வீட்ல நான் உன்னை முதலா பார்த்தனோ அப்பவே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை கெட்டு போயிடும். பொறுக்கி ராஸ்கல். ஏய், இந்த பொறுக்கிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறான்னு தெரியும். ஏண்டி அழுகுற? என்னாச்சு? என்னாச்சு? அதுக்கப்புறம் எங்கெங்கயோ எங்க அப்பா பணத்துக்கு அலைஞ்சோ எங்க அப்பாவுக்கு பணம் கிடைக்கல. வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? காசு வீட்டு வரைக்கும் வந்து கொஞ்சம் தகராறு பண்ணிட்டான்ப்பா. உங்க சித்தி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. அதுதான் கட்டிட்டேன் நீங்களே ஃபுல்லா. கட்டிட்டோம்ப்பா, ஆனாலும் அவங்க வட்டிக்கு மேல வட்டி போட்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்றாங்கப்பா. தங்கச்சி எங்க? சாப்பிட்டு இப்பதான் உள்ள படுத்திருக்காப்பா. சரி தூங்கட்டும், நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். பாப்பாவுக்கு காலேஜ் செலவுக்கு உன்ட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேனப்பா. உனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ பணம் கொடுக்குறதா சொன்னீங்க, அவங்க ஏதாவது உனக்கு கொடுத்தாங்களா? கேட்டு பாத்தியா? அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, வந்தோடனே கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன். இன்னைக்கு உன் தங்கச்சிட்ட வேற காசு தம்பி வம்பளுத்திருக்கான்ப்பா. இவனுங்கள்ட்ட இப்படிலாம் சொன்னா புரியாதுப்பா. நான் பசங்களை கூட்டு போயிட்டு என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். அந்த பையட்ட நமக்கு ஒம்பது வேண்டாம்ப்பா, பாத்துக்கலாம். என் அப்பா சொன்னதை கேட்காம என் அண்ணன் சிவமணி ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். அதனால சிவமணி ஆளுங்க என் அண்ணனை கொண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஊரை விட்டு போயிடலான்னு எங்க அப்பா முடிவெடுத்தாரு. எங்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. நாங்க ஊரை விட்டு போறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். என்ன லிங்கா சார், சொல்லாம நம்ம எங்க கிளம்பிட்டீங்க? வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துருக்கேன். லிங்கா, வேணும்னு ஒன்று பண்ணலாம். உன் பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்புங்க. ஏய், என் செல்லத்தை வண்டியில ஏத்துக்கடா. என்ன பண்றீங்க? கவலைப்படாத, எங்கேயோ போயிருமா? அவங்க துரத்திட்டு வரும்போதுதான் நீங்க வந்து என்னை காப்பாத்தினீங்க.